இந்த மெண்டல், இந்த லூசு, இந்த பைத்தியம், இந்த கிறுக்கு, இந்த கேன கபோதி, இந்த கபோதிக்கு ஒரு முறை அவர் சொன்னோன்னு புரிஞ்சுட்டாரு ரஜினிகாந்தா அப்படின்னாரு. அவருக்கு ஒரே ஒரு நாள் கொண்டு வந்து சிகிச்சை கொடுக்க முடியுமா மாமா அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல, நாங்க வந்து அரை மண்டலுக்கு மட்டும் தாங்க பைத்தியம் பண்றோம், முழு மண்டலுக்கு பண்றது இல்ல. நெக்ஸ்ட், ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சு முதல் கூட்டம் கோயம்புத்தூர்ல போட்டு திருப்பூர் வர்றதுக்குள்ளே செத்து போயிருவாரு. நெக்ஸ்ட், காரணம் என்னன்னா சமூக விரோதிகள் தான் இதை செய்தார்கள் சொல்றாரு. அப்ப உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு பத்திரிகை சகோதரத்தை கேட்கறாங்க. அவர் சொல்றாரு எனக்கு தெரியும் அப்படின்னு. வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போதே வந்துட்டாங்க தமிழகத்துக்குள்ளன்னு சொல்றீங்க, இங்கேயும் சமூக விரோதிகள் வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்ப சமூக விரோதிகள் யார் என்று தெரிந்த ரஜினி உடனடியாக அந்த பட்டியலை கொண்டு போயிட்டு ஒன் மேன் கமிஷன் வச்சிருக்காங்க இல்லையா, அருணா ஜெகதீஷன் அவர்கள். அவர் முன்னாடி பட்டியலை கொடுங்க, இல்லாட்டி உங்களை தேச துரோக சட்டத்தின் கீழ் உங்களை கைது செய்ய வேண்டிய சூழல் உருவாகிறேன். சப்ரசிங் தி ஃபேக்ட். நெக்ஸ்ட், நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது.